இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுக்கும், அதனை தமிழக காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும் என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். டெல்லியில் ராகுல் காந்தியுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். முக்கியமான 2 விடயங்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். ஒன்று, கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது, அறிக்கைகள் விடுவது, வலைதள பதிவுகளை இடுவது போன்றவற்றை செய்ய வேண்டாம் என்று தலைமை அறிவுறுத்தியதாக கூறியிருக்கிறார். மேலும் கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் காங்கிரஸ் தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதனை தமிழக காங்கிரஸ் பின்பற்றும் என்றும் கூறியிருக்கிறார். உள்ளுக்குள் அவர்கள் பேசியது தொடர்பாக ஒருபுறம் தாவேகவுடனான கூட்டணிக்கு காங்கிரசின் ஒரு அணி பேசியிருக்கிறது, திமுகவுடனான கூட்டணி தொடர வேண்டும் என்று ஒரு அணி பேசியிருக்கிறது. இரண்டையும் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். ஆனால் முடிவு என்ன என்பது தற்போது வரை நமக்கு தெரியவில்லை. வெளிப்படையான எந்த முடிவையும் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கவில்லை. ஆனால் முக்கிய அறிவுறுத்தல்களை மட்டும் காங்கிரஸ் தேசிய தலைமை வழங்கியிருக்கிறது என்பதனை நாம் எடுத்துக் கொள்ளலாம். டெல்லியிலிருந்து தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக. கணபதி, என்ன நடந்தது ஆலோசனை கூட்டத்தின் முடிவுல? செல்வ பெருந்தகை 2 விஷயங்களை மட்டும் சொல்லி சென்றிருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையிலான அந்த சலசலப்பு அப்படியே தொடர்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? ராகுல் காந்தி தரப்புல இருந்தோ மல்லிகார்ஜுன் கர்கே தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதாக அங்க உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன? காங்கிரஸ் தேசிய தலைமையின் ஒரு கருத்து மிகவும் முக்கியமானதாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிடம் கூடுதல் தொகுதிகள் மற்றும் அதிகாரத்தில் பங்கு கேட்பதிலே என்ன தவறு, இதிலே 2 விதமான கருத்துகள் இருப்பது போன்ற அபிப்பிராயம் ஏற்பட காரணம் ஏன் என்ற கேள்வியை வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் KC வேணுகோபால் இது போன்ற விஷயங்கள் குறித்து பல்வேறு அம்சங்களை கேள்விகளாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் தான் தொடர வேண்டும், நாம் திமுகவின் ஆலோசனைப்படிதான் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது என்ற தேசிய தலைமையின் கருத்து இதிலே வெளிப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே இந்த விஷயம் குறித்து பொதுவெளியிலே பேசுவது அவ்வளவு சரியில்லை என்கிற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவேதான் இன்றைய கூட்டத்துக்கு பிறகு முக்கிய முடிவுகளை காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையே அறிவிக்கும், தமிழக மாநில அளவிலே இது குறித்து பேச வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து வெளிப்படும் முக்கியமான கருத்து என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எதிரான கருத்துக்கள் ஏன் வெளியிடப்படுகின்றன? காங்கிரஸ் கட்சிக்கு சுதந்திரம் இருக்கிறது, அவர்கள் கூட்டணி அமைப்பது குறித்து அவர்களாகவே முடிவெடுத்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு ஆதரவாகவோ அந்த கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த கூட்டணிக்கு எதிராகவோ அந்த கூட்டணிக்கு எதிராகவோ எதுக்காக கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன என்ற விஷயம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதுவரை விஜயை சென்னையில் சந்தித்து ஆலோசனை நடத்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொறுப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே பலரும் வலியுறுத்தியிருந்தாலும் அது போன்ற நடவடிக்கைகள் இல்லை. இன்று அதையே மேலும் வலியுறுத்தும் விதமாக வேறொரு கட்சியுடன் நாம் பேசினால் அதில் என்ன தவறு என்ற விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்பது மற்றும் அதிகாரத்திலே பங்கு கேட்பதிலே என்ன தவறு? நாம் திமுகவிடம் தான் இருக்க வேண்டும், இந்த கூட்டணியில் தான் தொடர வேண்டும், திமுகவின் ஆலோசனைப்படிதான் நடக்க வேண்டும் என ஏன் அப்படி ஒரு கருத்து இருக்க வேண்டும்? இது காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதைக்கு ஏற்றதா என்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை பொறுத்தவரை அவர்கள் எத்தகைய கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதிலே கருத்து வேற்றுமைகள் இருக்கக்கூடாது எனவும், கட்சியின் தேசிய தலைமை அது சார்பான முக்கியமான
முடிவுகளை எல்லாம் எடுத்து எப்படி ஆலோசனை நடத்த வேண்டுமோ நடத்தி அதை அறிவிப்பாக வெளியிட வேண்டும். கட்சிக்குள் வித்தியாசங்கள் இருப்பது போன்ற அபிப்பிராயம் இதனால் வந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவேதான் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த கூட்டத்துக்கு பிறகு தேசிய தலைமையின் முடிவு என்ன என்பதை எதிர்பார்க்கும் சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். தலைவதி, அப்போ இரண்டு தரப்பிலிருந்தும் கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, தாவேகாவோடு ஏன் கூட்டணி செல்லக்கூடாது என்ற ஒரு கருத்து, மற்றொரு புறம் திமுகவுடனான கூட்டணியே தொடர வேண்டும் அப்படின்னு ஒரு சாரர். இப்ப இந்த இரண்டு கருத்துகளும் காங்கிரஸ் தலைமையிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா காங்கிரஸ் தலைமை சொன்னது என்னன்னா, வெளிப்புறத்துல இது போன்ற கருத்துக்களை பதிவிடாதீர்கள், கூட்டணி குறித்து எதுவும் ட்வீட் போடுவதோ அறிக்கை வெளியிடுவதோ இதெல்லாம் செய்யாதீர்கள் என்று அவர் வேதனையோடு சொன்னதாக செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்புல பேசினார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கணபதி? ஏன்னா இதுக்கு முன்னாடி மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், அதே போல காங்கிரஸ் ஒரு சார தொடர்ந்து அது போன்ற ஒரு ஹேட்ரட் ஸ்பீச் இருந்தது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே ஒரு மனக்கசப்பு இருந்தது. அது பண்ணாதீங்க அப்படின்னு தேசிய தலைமை அறிவுறுத்தியதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய சமிக்கை என்ன? இதற்கு காரணம் என்னவென்றால், திமுகவின் தலைமை இது குறித்து அமைதி காத்தாலும் திமுகவின் பல்வேறு தலைவர்கள் ஒரு நொடி தொடருங்க கணபதி. தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் கேசி வேணுகோபால் செய்தியாளர்களிடம் பேசுகிறார், பார்க்கலாம். Collective meeting in beginning and last, and in between had a one-to-one meeting with each individual leaders who are coming from Tamil Nadu. The leadership patiently listened to all opinions, and leaders were given full opportunity to freely express their views. The discussion were constructive and focused on strengthening the party and its future strategy in Tamil Nadu. The meeting has unanimously entrusted Honorable Congress President and Leader of Opposition on taking decisions. With regard to the election strategy related matters, the party high command will take an appropriate decision on due course, keeping in mind the large interest of the party ideology and the people of Tamil Nadu. The high command has issued a clear directive to all leaders to maintain discipline and to refrain from making statements, including social media statements on these matters. Leaders have been advised to avoid speculation and to speak in one voice in line with the party decisions. Thank you. We discussed about the Pondicherry related election matters also. Generally, Pondicherry PCC informed the leadership that they are starting a big Padayatra on 21st onwards throughout the Pondicherry states, and leadership is going to participate in that. This is what in that line it is very clear that we heard the concern of our leadership in Tamil Nadu. Around 41 people attended today's meeting. Each member had given an opportunity to express their views to the leadership. Leadership around 3.5 hours sit with Tamil Nadu leadership individually and collectively. There were different views are there. We have taken all these views. Certainly, in due course, the entire meeting has entrusted to Honorable Congress President and LOP Rahul Gandhi to take decisions on these things. Whatever discussion held today will be the guideline for future decisions. Sir, can we say at least that open in Tamil Nadu? No, it is very clear in our statement. Whatever I don't want to go beyond that. This is very clear because we heard our Tamil Nadu leadership. According to the Tamil Nadu leadership, according to the Congress ideology, party high command will take decision in due course. Thank you very much. காங்கிரஸ் மூத்த தலைவர் கேசி வேணுகோபால் செய்தியாளர்களிடம் பேசியதை பார்த்தோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொண்ட அனைவரும் அவர்களது கருத்துக்களை முன்வைக்க இடமளிக்கப்பட்டது. ஆரோக்கியமாக நடந்து முடிந்தது இந்த ஆலோசனை கூட்டம். வருங்காலத்தில் காங்கிரஸை பலப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டம் அமைய பெற்றிருந்தது.
குறிப்பாக கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும். செல்வ பெருந்தகை என்ன பேசினாரோ அதன் சாராம்சம் தான், அதைத்தான் கேசி வேணுகோபாலும் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைமை கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடுகள் குறித்தும் முடிவெடுக்கும் என்று பேசியிருக்கிறார். அதுவரை கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அது குறித்து பொதுவெளியில் பேச தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. டு மெயின்டைன் டிசிப்ளின் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். பொதுவெளியில் இது குறித்து பேச வேண்டாம் என்று காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் முக்கிய தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கேசி வேணுகோபாலும் தெரிவித்திருந்தார். செல்வ பெருந்தகையும் ஏறத்தாழ இதே விடயங்களை தான் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரு தரப்பிலான கருத்துகளும் தெரிவிக்கப்பட்டிருந்தன என்பதையும் நாம் பார்த்திருந்தோம். ஒருபுறம் தாவேக கேசி வேணுகோபால் பேசியவற்றை நாம் பார்த்தோம். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நீங்க முன்பாகவே செல்வ பெருந்தகையினுடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு அது குறித்து பேசியிருந்தீர்கள். பலதரப்பட்ட கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. மல்லிகார்ஜுன் கார்கேவிடமும் ராகுல் காந்தியிடமும் தொகுதி பங்கீடோ இல்ல கூட்டணியோ குறித்தெல்லாம் தலைமை முடிவு செய்யும் என்பதைத்தான் கேசி வேணுகோபாலும் அழைத்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லிய கூடுதல் விவரங்கள் என்ன? இன்று மாலை 4 மணிக்கு தொடங்குவதாக இருந்த கூட்டம் கிட்டத்தட்ட 5 மணி அளவில் தொடங்கியது. அப்போது முதலே ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக அங்கு பங்கு பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆகியோரிடம் கருத்துக்கள் என்ன என்பதை கேட்டறிய வேண்டும் என்று கட்சி தலைமை ஒவ்வொருவரிடமாக கேட்டது. ராகுல் காந்தி இன்று மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் சென்றிருந்தார். இந்தூரிலே குடித்த நீரில் விஷம் கலந்ததன் காரணமாக மன்னிக்கவும் குடித்த நீரிலே அசுத்தம் கலந்ததன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அதன் பிறகு டெல்லி திரும்பினார். அப்போது இந்த கூட்டம் தொடங்கிய கூட்டத்திலே அவரும் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதிலே முக்கியமாக எதனால் ஒரு புறம் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு சாரார் குரல் கொடுப்பது போலவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இன்னொரு சாரார் குரல் கொடுப்பது போலவும் ஏன் இருக்கிறது? காங்கிரஸ் கட்சியின் நலனுக்கு எது உகந்ததோ அப்படித்தானே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் இப்படி மாறி மாறி கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் கேசி வேணுகோபால் மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் இப்படி பொதுவெளியிலே இது குறித்து விவாதம் நடத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைமை கருத்துக்களை தெரிவிக்கலாம், ஆனால் முடிவுகளை தேசிய தலைமை எடுக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த ஆலோசனையிலே பங்கேற்றிருக்கிறது, அதாவது பங்கு பெற்றிருக்கிறது. அந்த அம்சம் தமிழ்நாட்டை தவிர கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலே கூட்டணியினால் ஏற்படக்கூடிய தாக்கம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்றால் அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலே வலு சேர்க்கப்படும் என்ற கருத்தையும் ஒரு சாரார் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்பதோ அல்லது அதிகாரத்திலே பங்கு கேட்பதோ என்ன தவறு என்கிற கருத்தையும் கட்சியின் தலைமை கேட்டிருக்கிறது. அதாவது திமுக கூட்டணியிலே தொடர வேண்டும், இப்போது இருக்கும் நிலையிலேயே தொடர வேண்டும் என்ற எண்ணம் ஏன் இருக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான பதில் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமான தேர்தல், ஒவ்வொரு முறையும் தேர்தலுடைய நடைமுறைகள் மாறுபடுகின்றன, சூழல் மாறுபடுகிறது. அதற்கேற்ற வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என கட்சி தலைமை வலியுறுத்தி இருக்கிறது. கேசி வேணுகோபால் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் கேள்விகளுக்கு பிறகுதான் இத்தகைய நீண்ட விவாதத்திலே கட்சியின் தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுப்படியே அனைவரும் செயல்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கட்சியில் பிளவு இருப்பது போல ஒரு சாரார், குறிப்பாக இளம் தலைமுறையினர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருப்பது போலவும், மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பது போன்றவும் எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். கட்சியின் நலன் என்னவோ அதன்படியே முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் கட்சி தலைமை அத்தகைய முடிவுகளை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தின் முடிவு என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் அது குறித்தான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி கூட்டத்தின் தொடர்ச்சியாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. விரைவில் தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்படலாம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஓரிரு நாட்களில் இது குறித்தான அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் நம்பர் 1 ரீஃபர்பிஷ்டு கோல்ட் கம்பெனி ரேட் ஃபார் கோல்ட் வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க ரேட் ஃபார் கோல்டுக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.